இங்கே வந்து கிடச்சிருச்சு. என்னன்னா ஆப்ஷன் பையிங் தான் இது. இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். ஓகேவா? அதனால் நான் ட்ரேடுக்குள்ளே போகிறேன். நியூ ட்ரேடுக்குள்ளே போயிடலாமா? எங்கடா இருக்க பையிங்கு? இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுத்துக்கிறேன் நான் 150 லாட்ஸு. ஓகேவா? இதை வந்து என்னோடய செகண்ட் ட்ரேடு 15. நெக்ஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும். 2. ஓகேவா? என் ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகே, என்னன்னா 21,350. ஓகேவா? இது நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா நிலுங்க, இது தப்பாக எடுத்துருக்கு, ஜம்ப் ஆகிட்டுருக்கு. 21,350 பை இது 120 தான் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ட்ரானது 120 தான். இது தப்பாக எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், தடம் வந்து 120 தான். இது பை தான் பண்ணியிருக்கேன். ஜம்ப் ஆனால உங்களுக்கு அதிகமாக காட்டுது. 120 தான் இருக்கா? ஓகே, 120 வந்து பார்த்திங்கன்னா 7,500 குவான்டிட்டி வந்து எடுத்துருக்கு. ஓகேவா? டார்கெட் என்னன்னா இதுக்கு இதான் டார்கெட்டு. 121லேருந்து 135. இப்போ டார்கெட்டை உடனே போட்டுருவோம். ஒன் 35 காலில் வந்து என்னென்னா 35 வந்து டார்கெட்டு. கீழே இறங்குது 17. ஸ்டாப் லாஸ் எங்கன்னா வந்து பெருசாக வைக்கணும். ஸ்டாப் லாஸ் அந்த விஆப் கீழே வைக்கணும். 108. 108னா 12 பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 12 பாயிண்ட்ஸு பார்ப்போம். இது ஸ்டாப் லாஸு, இது என்ட்ரி, இது டார்கெட். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணி. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:40. இந்த இடத்துல 107 ஸ்டாப் லாஸில் நான் வந்து க்ளோஸ் பண்ணல. அந்த பொசிஷனை இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் வந்து அந்த லாஸ்ட்லேருந்து ரெக்கவரி ஆச்சு. தெரியுதுங்களா? இங்கே 750 இருக்குது. தெரியுதா? இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஒரு மொமெண்டம் பண்ணி கொடுக்க போகுது. அதனால் திருப்பி நான் வந்து இதை டாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஏற்கனவே வந்து 9 lakhs இருக்குது. இது கூட வந்து என்னென்னா இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆடு 150. 18 lakhs வந்து இது. ஓகேவா? இப்போ இது வந்து நான் 21.75 வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. 21.75 தெரியுதுங்களா? இங்கே இதுக்கப்புறம்ட்டு வந்து மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்பீடாக போய் இதில் போய் ஹிட் ஆகும். இங்கே போய்னா 135 நம்ம டார்கெட்டு. அதே மாதிரி இங்கே நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2136 இருக்கா? திருப்பி 21 வந்து 347 போய் ஹிட் பண்ணும். இது 37னா வந்து இதில் பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்குது? இதில் வந்து ஒரு 7, அதில் ஒரு 7, 14 பாயிண்ட்ஸு. 14 பாயிண்ட்ஸ்னால் இங்கே இருக்கிறான்னா இவன் 14 பாயிண்ட்ஸ்னால் அதில் பாதி 7 தான். அப்போ இங்கே 127லேருந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து 134 இங்கே வருவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த 134 இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணோம். என்ன க்ளோஸ் பண்ணலாமா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே,
கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடாது. ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் பார்த்தேன், திருப்பி இதில் 50% வந்து ரீடெஸ்ட், 50% இல்லை 38% வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இந்த டவுனில் இந்த ஹைக்கு தெரியுதுங்களா, 50% தான் கரெக்டாக 50% ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஹையை வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்னா மேலே தான் போய் அவனவன். ஓகே, பார்ப்போம். பையிங்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் என்னென்னா உங்களுக்கு வந்து டாலரன்ஸ் இருக்கணும். அது ஆப்ஷன்ஸ் இல்லைங்கன்னா கூட யாரும் தெரியாதவங்க கூட வந்து கூட பண்ணிடலாம். பண்ணிட்டா கூட ஓரளவுக்கு அதுலேருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஆப்ஷன் பையிங்கிறது இந்த இந்த பர்டிகுலர் ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 lakhs கேபிட்டல்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18 lakhஸுமே ஃபுல்லாக வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஓகேவா? அதனால் வந்து ஆப்ஷன் பையிங் ஹைலி வந்து ரிஸ்க்கு. இது வந்து பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கும். இது வந்து எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ரொம்ப ரிஸ்க் இது. ஓகே, அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது பிரேக் அவுட் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து மேனிப்புலேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கானுங்க. இது எவ்வளோ 350 இப்போ 300 தான். இங்கே பாருங்கள், இங்கே இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த ஹையில் வந்து இது இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் வந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிறோம் பாருங்கள், தெரிஞ்சுங்களா? கொஞ்சம் ஆனால் போட்டு வர ப்ராஃபிட் வருது எல்லாத்தையும் மைனஸில் கொண்டாந்து கொஞ்சம் பேனிக் ஆகி தான் வந்து இந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 1 o'clock. இது பக்கா வந்து சைட்வேஸு ப்ரீவித்தை கரைச்சிக்கு தான் பொறுமையாக இருந்தால் மேலே கொண்டு போவோம். நல்லா தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா என் பொசிஷன் மைனஸில் தான் இருக்குது. ஓகேவா? இது 120 இல்லை 120 இருக்குது இப்போ. ஓகே, பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து டார்கெட் ஹிட் ஆகி வந்துச்சுன்னா நல்லா வந்துச்சு. ஓகேவா? இங்கே வந்துடுச்சு. இப்போ 35 தான் இருக்குது. அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸிட் 35. ஓகேவா? இங்கே பாருங்கள், தெரிஞ்சுங்களா? 35 தான் இருக்குது. 33 ஆயிடுச்சா? அட்டாக் கையால் கொஞ்சம் நேரத்தில் தட்டியிருக்கணும். ஓகே, திருப்பி போவோம் பார்க்கலாம். அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது. என்னன்னா உடனே ரிஜெக்டா 35லேருந்து 31 வந்துடுச்சு. 37 வரைக்கும் போயிருக்கு. 7.7 இறக்கிடுச்சு. இருக்குது திருப்பி வரமா தட்டிடலாம். ரிஜெக்ட் ஆக போறியா? ஆமாம், ரிஜெக்ட் ஆக. நான் அவ்வளோ ஸ்பீடாக ரியாக்ட் ஆகிறேன் 35லேருந்து. ஆக்சுவலாக ஒரு வாட்டி டச் பண்ணிட்டு திருப்பி போக மாட்டேறான், அங்கேயே நிற்கிறான். ஆனால் இந்த வாட்டி வந்து மேலே போனோன்னா இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரேலி இருக்கும். ஏன்னா இந்த ஏற்கனவே இந்த ஹால் டைம் ஹையில் தான் இருக்கான் இங்கே பக்கத்தில். இங்கே உடனே ரிஜெக்ட் ஆகிட்டான் பாருங்கள் அந்த இடத்துல 21,347. ஆஹா, இவன் போக மாட்டான் போலியே, கீழே வரானே. ஓ, கமான் 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 கமான்னா கீழே வரான்டாடி. ஓகே ஓகே, இந்த வாட்டி போயிடுவோம். ரேலியாக இருக்கும். 35லாம் வேணாம், அதுக்கு மேலேயே வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். மேலே போட்டோம். பிரேக் அவுட் தான் இது. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக போவான். டைம் வந்து எவ்வளோனா 150. இப்போ ரேலியாக வர டைம் தான். எங்கே 230லேருந்து போயிட்டுருக்கானா? என் கரெக்டாக 212லேருந்து மேலே போயிட்டுருக்கான். இந்த ட்ரேடை தப்பாக இந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டேன் 1140க்கு. இதில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் 10:30 ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் 12:30க்கு தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் சப்போர்ட்டுன்னு. அப்புறம் அதோட 12:30க்கு முடிச்சுட்டு 2 o'clock இல்லை 250. இப்போ இந்த ஹை வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக 2 o'clock ட்ரேடு தான் இப்போ எடுக்கணும். 2 o'clock ட்ரேடு வந்து இவன் மேலே போகிறானா இது கீழே வரானான்னு தான் மேட்ரு.
ஓகே, கமான் கமான், பிரேக் அவுட் பிரேக் அவுட். வேலைக்கு ஆக மாட்டான்டா இவன். 31 வச்சு க்ளோஸ் பண்ணிவிடு. 31 தான் இருக்குது. க்ளோஸ் எக்ஸிட். ஓகே, அவ்வளோதான் இந்த ட்ரேடு. இன்றைக்கோட ட்ரேடு வந்து முடிஞ்சுது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடு இது 29, செகண்ட் ட்ரேடு வந்து 145. பை பாய்.